இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க தான் வந்திருக்கோம். டிக்கெட் எடுப்போம். ஹாய் ஐஸ், நான் தான் உங்கள் மஃபா. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை பண்ணிடுங்க. நாள் கழித்து கோப்ரோ வியூவில் வரேன். பண்ணுறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஹெல்மெட்டில் இருந்தால் எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ப்ரோவோடைய இக்னேட்டிவ் ஹெல்மெட்டு, அவருடைய ஹனிபி வண்டி. ஃபஸ்ட் நான் இந்த செட்டிங்ஸே மாற்றணும், டிஸ்பிளேயே தெரிய மாட்டிருக்கு. இது வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸில் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் கழட்டி ஃபிட் பண்ணனால கொஞ்சம் கிராஸாக தான் இருக்குது. ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை. எத்தனை வாட்டி போனாலும் சகிக்காத பிளேஸ், அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th ஹெவன். ஜஸ்ட் ஒரு 1 டே அப்படி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ரீச் பண்ணியாச்சு, ஆலியார்கிட்ட வந்தாச்சு. இப்போ தான் டீ பிரேக்கே எடுத்தோம். இன்னும் ஒரு 45-50 கிலோமீட்ரு ஹில்ஸு. அப்படியே நம்ம ஹில்ஸில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் லாக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த கோப்ரோ வியூக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த செட்டப் எல்லாம். இல்லாட்டி மொபைல்லையே ஃபுல்லாகவே எடுத்திருப்பேன். அந்த மைக்கில் உள்ள ஸ்பாஞ்சு வேறு எங்கேயோ மிஸ் ஆகிருச்சு. அது கிடைக்குமான்னு தெரியலை. அதனால் அந்த பிளாஸ்டிக் இருக்கிறனால வாயில் குத்துது. பின்னாடி உட்காந்துட்டு லாகிங் பண்ணுறதுன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எந்த இதுவும் இல்லை, அது பாட்டுக்கு ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக போகலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மோட்டோ லாகிங் வருது. இது அப்படியே கன்னியூ ஆகணும். என்ன பண்ணுறது, ஒரு சில சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல ரைடிங் போக முடியாத சுச்சுவேஷன். அப்படியே வண்டிக்கு இப்போ தான் டயர் மாற்றிருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக போச்சு. அதனால் அப்படி ரைடு அப்படி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. கண்டிப்பாக போவேன், ரைடு போகாமலாம் இருக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா தரமான ரைடுகள். அதுக்கான கொஞ்சம் கேமராலாம் கொஞ்சம் வாங்கணுன்ற பிளானு. பக்காவாக குவாலிட்டியாக எடுத்து போகணுன்ட்டு அந்த ஒரு ரீசனுக்காக அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஸ்டா 360க்காக கோப்ரோ கொடுத்துட்டு தான் இன்ஸ்டா 360 வாங்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் கோப்ரோ ஃபுல் கிட்டோடு கொடுக்குறேன், யாரும் அந்த அளவுக்கு வாங்க மாட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்மக்கிட்டே இருந்துட்டு போகுது. கொஞ்சம் போனதுக்கப்புறம் இன்ஸ்டா 360யும் வாங்கிடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நமக்கும் வந்துட்டாங்கல்ல வேகத்தடை. என்ன தான் நல்லா போனாலும் இந்த வேகத்தடையை போட்டு ஸ்லோ பண்ணிடுவாங்க. வாழ்க்கையும் அதே மாதிரி தாங்க. நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு வேகத்தடை மாதிரி இடையில ஒன்று வந்து ஸ்லோ பண்ணி விட்டுரும். திரும்ப பிக்கப் பண்ணி போவோம், திரும்ப வரும். வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். அதுக்கு அடியே விழுந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்குங்க எந்திரிச்சு நிற்கிறது. வால்பாறை செக் போஸ்ட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு கேமராவுக்கு வேறு 50 ரூபா போட்டாங்க. சங்கடமாக போச்சு. ஸ்டார்டிங்கே புலியோடு வர வைக்கிறாங்க போர்டில், நேரில் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வெயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆலியாரில் நல்ல தண்ணி இங்கே பாருங்கள், ஃபுல் தண்ணியாக இருக்குது. ஆலியார் சைடு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். அப்போ மேலே தெரியுதா உங்களுக்கு? எனக்கு கண்ணு கூசுது, நான் கண்ணை மூடிட்டேன். வால்பாறை இந்த ஹில் ஸ்டேஷனை பற்றி சொல்லே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் வால்பாறை. எத்தனை வாட்டி போனாலும் சகிக்காது. 43 ஹேர்பின் பெண்டு, ஒவ்வொரு பெண்டும் தரமாக இருக்கும்.
ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுமே, ஒவ்வொரு பெண்டில் உள்ள வியூ பாயிண்ட்டுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரீசெண்டாக நிலச்சரிவு, அப்புறம் புலிகள் நடமாட்டம், கரடிகள் நடமாட்டம் எல்லாம் வருது. நம்ம போகும்போது ஏதாச்சும் கண்ணில் தென்படுதான்னு பார்ப்போம். ப்ரோ அப்படி விரட்டி போகிறார் ஒரு 80-90. அந்த வெள்ளை கலரில் போட்டிருக்காங்களா கோடு கோடா, முரட்டுத்தனமாக போட்டிருக்காங்க. ஆலியாரில் தண்ணி இருக்கா இல்லையா? தண்ணி இருக்குது, இங்கே வச்சே தெரிஞ்சிடலாம். இங்கே ஒரு அருவி விடுது. ஆனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. இருக்கிற கூட்டம்லாம் சண்டே வந்துட்டுக்கு போயிருக்கோம். நாங்கள் மண்டே போகிறனால ஒரு கூட்டம் வந்துருக்காது நினைக்கிறேன். அப்படி இந்த கட்டு வழியாக உள்ளே போனீங்கன்னா ஆலியாரில் போய் குளிக்கலாம். ஃப்ரீயாக இருக்குது. வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. என்ன வீடியோ? மை ஃபர்ஸ்ட் வீடியோங்க. அப்படி போடுங்க, நான் இப்போ போட்டுருந்தேன்ல. மறைக்குது ரொம்ப. அந்தளவுக்கு மறைக்கல. உடனே வெயிட் இறங்குது கீழே. ஹெல்மெட் இறங்குது கீழே. வெயிட்டுக்கு இறங்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஓ, அதான் எனக்கு இறங்கியிருக்கு. சங்கட்டம். எங்கே இருக்கான்? சாப்பிட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. வால்பாறைக்கு தான் போயிட்டுருக்கோம். என்ன ப்ரோ, கோப்ரோட லாக் எடுக்க விட மாட்டேன்ட்டார் ப்ரோ. என் வண்டியை நான் தான் ஓட்டிட்டு வருவேன், வேறு யாரும் ஓட்டக்கூடாது, கோப்ரோட மாட்டக்கூடாதுன்ட்டாப்புல. அதனால் இந்த லாக் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இது கொஞ்சம் லாக் இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகலான்னு நினச்சோம். வேறு வழி இல்லாமல் லாக் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு. பப்ஸு சாப்பிட்றாரு ப்ரோ. நமக்கு பப்ஸு சாப்பிட்றாரு. நமக்கு 2 உளுந்த வடை, 2 பருப்பு வடை. உளுந்த வடை மற்றபடி ப்ரோ ஹெல்மெட் கொடுத்தாருன்னா கோபுரோ மாட்டி பேசி ரொம்ப நாள் ஆகுது. ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். இப்படி போகிற வழியில் நம்ம பார்க்கலாம். இப்போ தான் டீ பிரேக்கே எடுக்கிறோம். மணி பார்த்தீங்கன்னா அடிடாஸ் மணி 11 மணி ஆயிடுச்சு. சாரி 10. இந்த வியூவை பார்த்தீங்கன்னா ப்ரோ அவர் பைக்கை ரசித்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. செம்மையாக இருக்குங்க இந்த வியூ. ப்ரோ இங்கே டைவ் குரங்கு வித்தை
எப்பா ஏறி நின்றாலே தலை சுற்றுது காய்ஸ். குதிச்சிடவா? குதிக்க போகிறேன். செமையாக இருக்கு. கூழாங்கல் அருவிக்கு வந்தாச்சு. அந்தளவுக்கு தண்ணியே இல்லை, ஸ்லோவாக போகுது. ஜஸ்ட் கீழே போய் உங்களுக்கு காட்டிக்கிறேன். கிளைமேட் நல்லா இருக்குது, ஆனால் தண்ணி தான் இல்லை. சீசன் டைமில் வந்தீங்கன்னா நிற்கவே முடியாது. இங்கே ஃபுல்லாக தண்ணியாக வரும். இப்போ அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. கூழாங்கல் அருவின்ற இதுக்கு பேர் வந்துச்சு. கல்லை பார்த்தீங்களா எப்படி கிடக்குது. குளிக்கலாம், தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுன்னா குளிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சீசன் இல்லை, முடிச்சு விட்டீங்க பாய். தண்ணி இல்லை, அந்தளவுக்கு இல்லை. சீசனாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி ரொம்ப 3 மாதம் 2 மாதம் முன்னாடி நல்லா வந்தால் நல்லா இருந்துருக்கும்ண்ணா. நல்லா அளவோட இல்லை. தண்ணி நிறைய பிடிக்கும். கீழே போயிட்டு வரதுக்கே மூச்சு வாங்குதுங்க. நீரானை போகும் வழி, நிறைய யானை. பேர் தான் அப்படி, ஆனால் ஒரு யானை கூட கண்ணில் பட மாட்டிருக்கு. யானை பார்க்காத வரைக்கும் தான் சுவாரஸ்யம், பார்த்துட்டா ஆபத்து. ஆபத்து. ரோடு கண்டிஷன் அப்படி இருக்குது, திருக்கவே முடியாது. ஒரு அமுக்கு அமுக்கிறதுக்குள்ள நம்மளும் வந்து ஒரு அமுக்கு அமுக்கிறோம். இடத்த பார்த்தாலே உங்களுக்கு கல் விட்டுதான். பில்டிங்காக இருக்குங்க. தனியெல்லாம் வந்தால் முடிஞ்சு. தனியாலாம் வந்தால் ரொம்ப ரிஸ்க்கு. அதுவும் தனியாக வந்து வண்டி இண்டி ஆனாமல் இருந்துச்சு. ஆனால் கம்முங்கிறியா நல்லாவே வராதா? ஏங்க நான் போன வாட்டி வரும்போது இந்த இடத்துல ஒருத்தர் டோ பண்ணிட்டு வந்தான் இங்கேருந்து. ஃபைனலாக நீராக தான் டேம் அது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். நீரானை டேமில் ஒரு ஆள் கூட இல்லை. சீசனே இல்லாத டைமில் வந்தால் சீசன் டைமில் வந்தால் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தண்ணியை திறந்து விடுவாங்க. தண்ணி போகிறதே அப்படி அருவாமனை மாதிரி போகும். ஃபைனலாக வால்பாறை விட்டு கீழே இறங்கியாச்சு. வால்பாறையில் பார்த்தீங்கன்னா நீரான டேம் மட்டும்தான் போனோம். நல்லமுடி வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸு, நிறைய யானைகள் இருக்குங்க. அப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட் போகலான்னு பார்த்தோம், அதுவும் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. டிக்கெட்டு 300 கேட்குறாங்க. நீங்கள் 2 மணிக்கே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம கிட்டத்தட்ட 10வது ஹேர் பின் பண்ணி வந்தாச்சு. இங்கே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு லைட்டாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த வியூவை பாருங்கள் கைஸ்.
பா நான் மாதிரி அருமையாக இருக்கு. இந்த லாக் எப்படி இருக்குன்னு தெரில, ஏதோ நம்மக்கிட்ட கோப்ரோவில் எடுக்காதனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம வீடியோ போடுறேன். வால்பாறை ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 வாட்டி வந்திருப்பேன். தரமாக இருக்கேன். எத்தனை வாட்டி வேணாலும் வரலாம். 40 ஹேர்பின் பெண்டு போரே அடிக்காது. அந்த அளவுக்கு தரமாக இருக்குது. இதெல்லாம் போட்டிங் போனால் செம்மையாக இருக்கும். அப்படியே இங்கேயே உட்காந்து ரசிக்கிட்டே இருக்கலாம் போலங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. என்னடா வாழ்க்கை, பொறாமை, போட்டி, துரோகம், சச்சா. வாழ்க்கையில் நிறைய பேர் விட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க. அடுத்தடுத்து கோலை நோக்கி போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கை தான் எல்லாமே. நம்ம ஹண்டர் ப்ரோ வந்துட்டார் சூடுடா. ஓகே கேஸ், அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ரைட் பண்ணிங்கன்னா எங்கள் ப்ரோவை மாதிரி ஹெல்மெட் போட்டு, ப்ரோ எனக்கு ரைடிங் ஜாக்கெட் போட்டு வரல, எப்போது ரைடிங் ஜாக்கெட் போட்டு வருவார். இக்னேட்டிவ் ஹெல்மெட்டு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து கீழே குதிச்சு காட்டுங்க, ஹெல்மெட்டு கூட சேஃபாக இருக்கும். தம்ப்லைன் வச்சிடுறேன். பா சாமா. ஓகே கேஸ், அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். ப்ரோ பாய் சொல்லிடுறேன். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சண்டே போம்.